Hello, welcome. Exercise chapter 6 trigonometry heights and distance concept example sum 6.9 sum a tower stands vertically on the ground from a point on the ground which is 48 meter away from the foot of the tower. The angle of elevation of the top of the tower is 30 degree. Find the height of the tower. இதுதான் டவர் புக்கில் டயக்ராமில் பிக்சரே கொடுத்துருக்காங்க. இது வந்து டவர்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள். சரி மூணு போகணும் 90 டிகிரி இருந்துட்டு வரும். ரைட் ட்ரையாங்கிள் சொல்கிறோம். இது ஹைட்டு. இது வந்து பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். 48 மீட்டருக்கு தள்ளி இருந்து அந்த டவரை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனாக ஏற்ற போடும். ஓகேவா? இது வந்து 30 டிகிரி. இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. ஹைட் ஆஃப் த டவர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ trigonometry ரேஷியோல நமக்கு sin theta cos theta ரேஷியோ வேல்யூ என்னன்னு தெரியும். இந்த டாபிக்ல ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா tan theta. tan theta உடைய ஃபார்முலா என்னது? opposite side by adjacent side. ஸோ இங்கே 30 டிகிரி ஆப்போசிட் சைடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் சைடு நமக்கு தெரியும். ஸோ அதனால tan ரேஷியோ எடுத்துக்கிறேன். ஏபி வந்து டவர், அதில் இது 2 மார்க் சம்மா தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் எழுதணுமா? Triangle ABC tan theta is equal to AB divided by BC. AB ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஆங்கிள் வந்து 30 டிகிரி தெரியும். tan 30 degree is equal to H by 48. tan ல நமக்கு ஆங்கிள் வேல்யூ theta 0 னா 0, 30 டிகிரினா 1 by √3, 60 டிகிரினா சரி 45 டிகிரினா 1, 60 டிகிரினா √3. இது வந்து tan ஓட இது. சைன் காசு உண்டு, நமக்கு tan மட்டும் தானே இந்த சமயத்து தேவை. ஸோ tan 30க்கு நேர் இருக்கிற வேல்யூ வந்து என்னது? 1 by √3. 1 by √3 is equal to H by 48. ஹைட் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ H is equal to 48 divided by √3. இரேஷனல் நம்பரில் டினாமினேட்டரில் இரேஷனல் நம்பர் இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவோம்? அதே நம்பரால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 48 √3 divided by 3. √3 into √3 1 3 is 3 16 √3 மீட்டர். √3க்கு வேல்யூ கொடுக்கலாம். புக்கில் கொடுக்கல. √3க்கு வேல்யூ கொடுத்து 1.732 போட்டு கால்குலேட் பண்ணலாம். பட் புக் ஆன்சர் என்ன? ஹைட் இஸ் ஈக்குவல் டு 16 √3 மீட்டர். இதான் இந்த நம்மளுடைய ஆன்சர்.